பதிவு நேரலைக்கு வந்தால் ஒரு சிறு குறிப்பை தந்துவிட்டு வந்து உள்ளே வந்து வந்தாச்சு நுழையலாம். வந்தாச்சு. ஏனென்றால் இப்ப பதிவேற்றம் செய்வதில் இருவர் எழுதியிருந்தார்கள் முடியவில்லை என்று. மன்னிப்புடன் அவர்கள் முயலவில்லை, அவ்வளவுதான். ஏன்னா ஒருவருக்கு ஏறினா எல்லாருக்கும் ஏறும். யாராவது இல்லை என்று எழுதினவர்கள் இதில் இருக்கிறீங்களா? என்னால் பதிவேற்ற முடியவில்லை என்று இல்ல வரிகள். ஆரம்பத்துல அந்த கணக்க முதல்ல செய்யக்குள்ள ஒன்று ஒன்று செய்து முடிய தண்டையில அப்புறம் இரண்டாவது செய்துட்டு பதிவேற்று இலகுவாக செய்யக்கூடிய ஒன்று கஷ்டம். பிள்ளையண்டா திருப்பி கேட்கும், இன்னும் ஒரு கணக்கு கேட்கும். ஆமா, பிழை இல்ல, சரியாதான் செய்தது. ஆனா இலகுவா இருந்தது. ஒருவருக்கு நகைச்சுவை சொல்லியிருந்தேன். இப்ப 7 சக 3 சில விட காண தெரியலையேண்டா கூகுள்ல போய் அடிச்சிங்கண்டா அது சொல்லும். 7 சக 3 10 போட்டாலே போதும். அவர்களே, நானும் உங்களுக்கு எழுதியிருந்தேன். நான் கவிதையை எழுதினேன், அது பதிய முடியவில்லை. ஏன்னா அந்த கணக்கை எனக்கு புரியவில்லை. பிறகு நான் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்க அதெல்லாம் அழிஞ்சிட்டது, கவிதையே அழிஞ்சு விட்டது. பிறகு நான் என்ன செய்யறது? நான் உங்களுக்கு எங்கு அழிஞ்சு விட்டது? உங்களுக்கு நான் மெசேஜ்ல போட்டு விட்டிருந்தேன். இப்படி எனக்கு புரியவில்லை, இது என்ன கவிதை? இல்ல, கவிதை எங்கு அழிந்து விட்டதாக இப்ப சொன்னீங்க? இல்ல, அவர் நான் நினைக்கிறேன் டைப் பண்ணிட்டு பதிவேற்றம் செய்யக்குள்ள நினைக்கிறேன் கணக்க முடிச்சோன்னு ஒருக்கா காப்பி பண்ணி வச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அது பிரியோசனம். நான் செல்வி அவர்களோட தொடர்பு கொண்டு இப்படி ஒன்று கேட்குது, எனக்கு இது விளங்கையில என்ன செய்யறேன் அவதான் சொன்னா, இப்படி வந்தா நீங்க அதை 9 5 95 45 அப்படி நீங்க அந்த விடையை போட்டோம்னு சொல்லிட்டு பக்கத்துல கவிதை இல்லாம போயிட்டு எனக்கு. பிறகு நான் திரும்ப வேறையா மன்னிப்போடு நீங்கள் அங்க போய் டைப் பண்ண வந்தா, நீங்கள் வாட்ஸ்அப்ல ஒரு பகுதியில போய் டைப் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சு போட்டுதான் அதை காப்பி பண்ணி கொண்டே அங்க போடுங்க. சரி சரி, அப்படித்தான் எங்கட குழுமத்துக்குள்ள அதிபர் அதை சொல்லி இருந்தாரா. அதுல போய் டைப் பண்ணாதீங்க, அதுல தச்சிலப்பில வந்தா திருத்த முடியாது. வழியில ஒரு சொல்லி அழிக்கும் போது சொல்ல அழிவது போல முன் சொல்ல அழியும். ஆனா நான் அதுல டைப் பண்ணி தான் பதிவேற்றம் செய்திருந்தேன். நான் ஒரு எழுத திருத்த முடியாம இருந்ததா இல்ல. கஷ்டப்படும். வேற எங்க நேசர்கள் விளங்குதோ எனக்கு விளங்கிட்டு. நீங்க என்ன செய்யணும் என்றால் அங்கால போயிட்டு எல்மோண்டுல போய் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருங்க கரணியில. உங்களோட கவிதைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு புத்தகமாக்கலாம் தானே? இல்ல, நான் இந்த கவிதைகள் எல்லாம் கொப்பியில எழுதியே வச்சிருக்கேன். இல்ல, எழுதின காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, டைப்ல தான் தேவை. நீ ஓகே சரி. அதனால இப்ப திருப்பி ஏற்றிட்டீங்களா? நான் இப்ப திரும்ப பதிவு ஏத்தி விட்டேன், ராத்திரியே அனுப்பிட்டேன். சரி. யாருக்காவது இந்த 58 சொற்களுக்கு மேலே வந்து குழப்பினதா? இல்ல தானே? இல்ல. சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களோட எனக்கு போராட்டம் தான். ஆனா உண்டு, இன்னும் ஒரு கணனி வித்தகி வந்துட்டார் போல இருக்கு. நான் உடனே இது கூடி போச்சுன்னா அடுத்த 3 நிமிஷத்துல புதிய கவிதை வரும், திருப்பி கூடி போச்சுன்னா அடுத்த 2 நிமிஷத்துல கவிதை வரும். சிரிக்கிறீங்க. ஓகே, போட்டி இருக்கத்தானே. அதனால வேகம் சரியான வேகம் தான். டைப் பண்றார், சொல்லுவார் தான் ஒன்றொன்னா கற்றுறது. அதான் அன்னைக்கு பாட்டு பாடணும் தானே, தொழில்நுட்பம் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள், இப்படி இருந்து வாழ்ந்தால் பேர பிள்ளை கூட உன்னை மதியாது என்ற பாடல் தான். ஆகவே எல்லாத்தையும் கற்றுக்கொள்வோம், இது நல்லது. இந்த மாற்றம் வந்தது, புதிய முயற்சி, இதுல பிழைக்கும். திருப்பி அதை மற்றது எவ்வளவு பிளவிட்டாலும் ஒன்றுமில்லை. இப்ப ஆரம்பத்துல 2-3 வாரத்துக்கு நிறைய இதுக்குள்ள விரல்களை அசைத்து விளையாடலாம். ஏனென்றா அதுதான் அருணுக்கும் தெரியும், இதுக்குள்ள பிழைக்குது, இது சரி வரையில, இது கஷ்டம். அப்ப அப்படி பிழைக்கிற நேரத்துல அதுண்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை கம்ப்யூட்டர் இருந்தாலும் அதுலயும் அடிக்கலாம், ஒரு போட்டோ எடுத்துட்டு டக்குன்னு உறவுகள் குழுமத்துல போட்டு விடுங்க, இப்படி வருது எனக்கு. அப்ப வாயால சொல்லாம ஏன்னா உடனே அதை விரிச்சு பார்த்துட்டு ஓகே எங்க பிழை விட்டோம், ஒன்றில் தன்னில் பிழையா அல்லது எங்களை பிழையான்னு கண்டுபிடிப்பார். அப்படி ஏனைய பகுதிகளுக்கும் கொஞ்சம் போங்க அன்போட. இப்போ இந்த முறை நாங்கள் புதிய முயற்சியில இந்த இணையதளத்தை திறந்து பார்க்கிற எண்ணிக்கையை சில வர்த்தக ஸ்தாபனங்களிடம் கொடுக்க வேண்டியிருக்கு. முந்தைய நான் கவலைப்படையில விட்டுட்டேன், ஆனா இன்னைக்கு செய்ய வேணும். முகநூல் எண்ணிக்கையை காட்ட முடியாது, இதைத்தான் நான் காட்ட வேண்டும். ஆகவே கூடிய பட்சம் இதுல நிறைய விளையாடல் செய்யுங்கோ. பட் உங்களுக்கான பதிவுகள் வேறு எதுவும் தேவை வேண்டாம், புதுசா உருவாக்கி தரலாம். இப்போ அன்று சொன்னதை போல கவிதை புத்தகமாக உங்கள் பேர் நீங்கள் படம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கவிதை போடுவீங்கன்னா உங்களோட பேர்லயே இனி வரப்போற எல்லா கவிதையும் ஒரு பக்கத்திலேயே வரும். அப்ப அதெல்லாம் பலருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, குடும்பத்துக்கு அவை பகிர்றதுக்கு உதவியா இருக்கும் என்றது சொல்லி. வேற யாருக்கும் அது சிக்கல் இருந்துதான்? எனக்கு ஒரு சிக்கல் இல்ல. நான் ஒன்று சொல்ல வேணுமெண்டா, கவி வீச்சு பார்த்திருந்தேன்.
அது 7 பகுதியாக போட்டிருக்கிற ஒவ்வொரு பக்கம்டா 4 பேஜண்டா 28 வரும். ஆனால் அதுல ஒன்று இல்லை. ஆனால் கவிவீச்சு 28 போட்டிருக்கிறார். அதை ஒரு காவரை கவிவீச்சு 27 இல்லையா? இல்ல 28, 27, 26 இருக்கிறது. அந்த கீழ் வரிசையில வர முதலாவது இது இல்லாமல் அப்படியே கடைசியில இருக்கிற 4ல 3 தான் இருக்கிறது. ஆனா மொத்தம் 27 இருக்கு. இல்ல என்ன தவற விடுறத சொல்லுங்க, எது எது இல்லாமல் இருக்கிறது கேக்குறதா? இணைப்பில் இல்லை போல் இருக்கிறது. நான் மீண்டும் சொல்லுங்க செல்வியார்களே. செல்வி இணைப்பில் இல்லை போல் இருக்கிறது. இருக்கிறார், குரல் வரவில்லை. நீங்க வந்து மைக்க கீழே விடுங்க. நீங்க மைக்க கதைக்கிற சத்தம் வரல, சத்தம் வர இல்லை. ஜெயம் அவர்களும் இருக்கிறார். வணக்கம் வணக்கம். பாருங்க வணக்கம் நட அவர்களே. நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என்னை ஒரு முறை காட்டி அடிக்கடி பாக்குறேன் தானே. வார்த்தை பங்களிப்பு செய்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்ற இந்த புதிய இந்த வெப்சைட் வடிவம் அருமையா இருக்கிறது, அழகாக இருக்கிறது. உங்களுக்கு இவர் சொல்லியிருந்தார் அந்த ஐபேட்டில் அந்த லைவ்ல வருகிறது இல்ல, ஐபேட் இல்ல டேப்லெட் இல்ல, இந்த ஆண்ட்ராய்டுக்கு டேப்லெட்டில் இவர் வாணி சொன்ன உடனே அறிவிச்சு அருண் தன்னுடைய டேப்லெட்ல துறந்து வடிவா வந்தார். அவர் ஒன்று செய்ய சொன்னார். இப்ப சொன்ன மாதிரி துறந்துட்டு என்ன வரையிலன்றத ஒரு போட்டோ பண்ணி போடுங்க. ரெண்டாவது, நீங்கள் சில வேளையில இந்த FA அடிக்க வரி வேற நீங்க தட்டி விட துறக்கும். ஒருக்கா அதெல்லாம் அழிச்சிட்டு FATVTamil.com தனித்தனியா டைப் பண்ணிட்டு ஒருக்கா துறந்தாலும் சில வேளை வரும் என்று சொல்லியிருக்கிறேன். இல்ல அது வருகுது, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ டொனேட்டுக்கு வருகுது, மற்றது இல்ல டேப்லெட்ல வராததே எனக்கு இருக்கா. அதுல போய் இல்ல அதுல லைவ்ல நடமானே இப்ப நாங்க இதனோட கேட்க அந்த லைவ்ல வரும் தானே அந்த இது அது வருகுது இல்ல. இல்ல அத போட்டோ பண்ணுங்க ஒன்று. ரெண்டாவது அதை நீங்க டைப் பண்ணுவீங்க இல்ல மேல கூகுள், அதுக்குள்ள போய் சர்ச் பண்ண வேண்டாம். ஆக மேல இருக்கிறதுல முழு எழுத்தையும் திருப்பி ஒருக்கா டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி போட, அதாவது FATVTamil.com ஃபுல்லா அதுல வந்தால் தட்டி விடாம முழுக்க ஒருக்கா டைப் பண்ணி போட்டு என்டர் பண்ணுங்க. கூகுளுக்குள்ள போக வேண்டாம். ஒருக்கா அதை செய்துட்டா துறக்கும். என்னடா டேப்லெட்ல அவர் செக் பண்ணிட்டு வருது. இப்ப FATV போடணுமா firstaudio.net போடணுமா? இல்ல firstaudio தான் போடணும். ஓகே, அது ஒரு சூட்சுமம் இருக்கிறது. என்னன்னா FATV தான் எழுதி இருந்தேன். நான் FATV எல்லாம் வரல, firstaudio முழுக்க நீங்க எழுதிட்டு போட்டா தான் வருது. இதுவும் ஒரு ஐடியா. இப்போது ஐபேட் என்ன டேப்லெட் இருக்குதா கையில? ஒரு டேப்லெட் இருக்கு. இதுல இப்ப நேவிசார் சொன்னதை போல firstaudio.net டைப் பண்ணுங்க. இல்ல நான் ரெண்டுக்கும் ட்ரை பண்ணானடா. இப்ப வேணாம்டா firstaudio.netக்கு. சரி, அப்படி என்ன ஒரு போட்டோ அதிண்ட உங்களோட துறந்துட்டு உங்களோட மொபைலால போட்டோ எடுத்து போட்டு ஒரு கதை அனுப்பி. அப்ப அப்படிதான் செய்யணும். வேண்டாம் இதுக்கு வந்துட்டு அப்புறம் நாங்க அப்படி அதுக்குள்ள இப்ப வானொலி கேட்கலாம், இப்ப அதுக்குள்ள போகலாம் தானே. இப்படி திறக்க எப்படி வேற இருக்குது இல்ல, உங்களோட பேக்ரவுண்ட் இருக்கிறபடியா தெரியாது எங்களுக்கு. பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணா தான் தெரியும். அந்த பேக்ரவுண்ட் இருக்க ஓபன் பண்ணுவோம். அதுல வருகிறதா இல்ல? சரி, வானொலி கேட்கண்டு போய்க்க வானொலி கேட்கண்டு அமர்ந்தேக்க அதுக்கு நாங்க வானொலிக்கு வருகுது. அதுல லண்டன் தமிழ் ரேடியோ மற்ற 92 FM வருகுது. அது இன்னும் இணைக்க இல்லை, இன்னும் எங்கட ஒலி இணைக்க இல்லை. அதுல பாடல் வரும். இப்போ வரைக்கும் அது பரிச்சாத்தமா தான் போட்டிருக்குது. ஆனா உங்களுக்கு பக்கம் துறக்குதா? இது மொபைல்ல திறந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல திருப்பியும் குரல் நின்றுட்டுதே, நடக்குது இது. இப்ப கதையுங்க, உங்களோட குரல் வராம நின்றுட்டுது கடைசியில ஜெயம் அவர்களே. ஆஹா, இப்ப குரலை தாங்கோ. இல்ல குரல் வர இல்ல. இதுதான் செல்விக்கு நடந்தது. என்னன்னு தெரியல. இருக்கிறீங்க வீடியோல, குரல் வரவில்லை. வேற யாருக்கும் கேக்குதா ஜெயமாருடைய குரல்? இல்ல 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 கேட்கல. எனக்கு தெரியல. அப்படி இந்த கதைக்க டக்கண்டு ஜூம் நிக்குது, நின்று வருது.
என்னன்னு தெரியும், நெதர்லாந்துல பிரச்சனை அந்த என்ன அரசு தெரியல இளவரசி இருக்கலாம். பிறந்த தினத்துக்காக தெரியல. சரி, நன்றி நன்றி. இப்ப கதைங்க. இப்ப மொபைல் இணைஞ்சிருக்கிறீங்க, ஜெயமலர்கள் மொபைல் இணைஞ்சிருக்கிறீங்க. ஆமா, ஜெயமலர் நிக்கிற ஜெயமலர் சவுண்ட் எடுங்க. அந்த மைக்க கீழே விடுங்க செல்லியவர்களே, கேட்கும் எங்களுக்கு. இந்த டாக்டர் அர்ச்சுனான்ற ஒரு கரெக்டர் இருக்கா, பார்லிமெண்ட் நோய் மைக்க பிடிச்சோன்றைக்கு ஒரு சிங்களம் கூட சொல்லிவிட்டான், அது விழாது விட்டுட்டு காதை கண்டிப்பா ஸ்மார்ட் ஆளுமே ரெண்டு காய்க்கிறார். நன்றி நன்றியோட. இது இந்தியாவில இந்த விவாதம் கவிதைகள் செய்தாக்கள் இப்படித்தான் ஸ்டைல்ல பிடிச்சு கொண்டு செய்ய. இல்ல அது அது விவரம் தெரியாதவர்கள். சில பேர் புது உடுப்பு வாங்கினா பரிசு சிட்டையே கலட்டாம போட்டு வரைக்கும் பாட்டிக்கு கேட்டா சொல்லிட மறந்து ஓடமே, அது திருப்பி அனுப்புறதுக்கா அதுக்காக பாட்டிக்கு வந்து எங்களுக்கு காட்டோடமே. சரி நன்றி. இப்ப ஜெயமலர் சொல்லுங்க. முதலாவது நான் இப்ப முகப்பு இப்படித்தான் பெறுகிறது, துறக்கவில்லை. இதே நீங்கள் அப்படியே பக்கம் தெரியத்தக்கதான் மொபைல்ல போட்டோ பண்ணிட்டு போட்டு விடுங்க, சோட்டோ பண்ண. ஏன்டா மெட்டாக்கெல்லாம் காத்திருக்கபடி அது நீண்டுதா கதைக்க வேண்டாம். நான் அதுக்கு பிறகு நான் வானொலியில போய் லண்டன் தமிழ் ரேடியோ 92 FM வருது, அதுல வேற இந்த பாட்டு இது இப்படி வருது முன்னுக்கு. ஆனா எங்கட படம் வரையில பாட்டு வருது, அது பாடல் இணைச்சு இருக்குது. இன்னும் எங்கட நிகழ்ச்சி இணைக்கலைன்னா அதுக்கு நாங்க இன்னும் ஒரு கணனி ஒன்று வாங்கி இணைக்க வேண்டி வர போது கொஞ்ச நாளைக்கு சும்மா போட்டு கிடக்கு. 92 FM இரவு 7 மணிக்கு தமிழ் ஒலிக்கும். அது மற்ற இரவு ஹிந்தி பாடல்கள் வரும் இப்போதைக்கு. கடைசியா இதை கேட்டுட்டு நம்ம இது முக்கியமானது பேர் என்ன சொன்னா, இந்த இதை போய் இந்த இத்தனை சொல்லு இப்ப மேக்சிமம் இருக்குன்னு தானே 58 பாருங்க. நாங்க இப்ப சரி 4 சொல்லா ஒரு 4 வரி எழுதிக்க 14 சொல்ல 4 பந்தி எழுதிக்க 16 தர 3 தான் வரும். இல்ல 16 வசனங்கள் வரும். 4 எழுதும் போது 4 எழுதும் நீங்க கூட டைப் பண்ணாலும் அது வேற அது அக்செப்ட் பண்ணது இல்ல. இப்ப நான் 4 எழுதி 4 ஒரு வந்தி அப்படி 4 தடவை எழுதினேன் நான். நாங்க 16 தடவை 4 64 வருது. அதோட இந்த பேரையும் சேர்த்து 65 வருது. இல்ல அது 58 கவிதை வந்து கட்டுரை அல்ல. அது பிழைக்கும். அப்படின்னா நாங்க 3 இதெல்லாம் நீ செய்ய வேணும். இல்லை, அது கூட்டலாம் 1000 சொற்கள் என்று கூட மாத்தி விடலாம். ஆனா இதுதான் முதலாவது பகுதி. கவிதையை தேடின போது 58 வார்த்தைகள் தான் உலகத்தவர்கள் கவிதை எழுதுவார்கள். நாங்கள் கொஞ்சம் சுருக்கலாம் நினைக்கிறேன். சுருங்க சொல்லி என்ன விளங்க வைக்கிறது, சுருங்க சொல்லி இல்ல அவசரத்துக்கு நாங்க படைச்சிட்டு போகலாம் இல்லையா தஜில. உதாரணத்துக்கு சொல்றேன், சில கவிஞர்களுக்கு பொதுவாக கேட்கிறேனே, கற்பனைகள் கொட்டும் கேட்க சில உதாரணங்கள் உபமானங்கள் உபமயங்களை அதுக்குள்ள போடணும்டேக்க அது கட்டுரையா மாறி கட்டுரை. அதுக்கு பேர் கட்டுரை. கவிதை என்பது நறுக்கென்று வேற வேண்டும். ஆனால் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, 16 தர 4 எத்தனை? 64. உங்களோட பேர் போட்டா 65 பேர் போட்டா 64, 66 இடம் போட்டா 67. சரி, 70 என்று மாத்துறதுக்கு முயற்சி செய்வோம். ஆனா உண்மையில கூட கவிதை நேரம் போர் அடிக்கும். கவிதை நேரம் ஆக்களுக்கு கேட்கிற எங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. நீண்டதா நான் மட்டும் காய்க்கிறேன். இப்ப விஜய் அவர்கள் நீங்களும் எல்லாரும் காய்ங்க. நான் மட்டும் எனக்காக காய்ச்ச மாதிரி போகுது. கவிஞர்களே எல்லாரும் காய்ங்க. இல்ல அப்படி இல்ல. சில வேளையில ஜெயமாவர்களே, உங்களுக்கு ஒரு நாள் வந்து இப்படியண்டா ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து இருக்கிற நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளும் இல்ல ஒரு கொஞ்சம் நேரம் இதைத்தான் நான் செய்ய பேசாம இருப்பார்கள். ஐயா என்னன்னு கேட்டா, தண்ணு குடிக்க போயிட்டேன், எனக்கு போன் வந்துட்டு கடைசி என்ன மட்டும் மாட்டு விடுவார்கள். இல்ல வாணியர்களே, நோபல் பரிசு உங்களுக்கு மட்டும்தானே கிடைக்கும். அதான் சொல்றேன். என்னன்னு சொல்லி சொன்னா 16 வரிகளுக்கு மேற்படாம கவிதை எழுதுங்கன்னு சொல்லி அறிவுறுத்தல் கொடுத்தா பிறகும் சில வழியில 20-30 வரிகளையும் எழுதி கொண்டு வந்துட்டு இதன் உண்மையிலேயே அரவாசிக்கு மேல போயிருக்கல எங்களுக்கே சலிப்பா இருக்கும். ஐயோ இந்த நடக்கு உங்களுக்கு தான். சரி, இப்ப நீங்க ஆய்வு செய்யறாங்க, அதுக்குள்ள ஆய்வு பண்றது இல்ல எல்லாருமே நீங்க பாக்குற மாதிரி
நீங்கள் பாக்குற மாதிரி தான் நாங்கள் பார்க்க ஆக கூடின வரிகளை நாங்கள் எங்க சில வேளையில நாங்க சேர்த்துக்கொள்வோம், தேவையில்லாமலே சேர்த்துக்கொள்ற வரிகளாக இருக்கும். 16 வரி அழகாத்தான் இருக்கும் என்று நானும் நம்புறேன். சரி, அப்ப நாங்க இதையே தொடர்வோம் நடானே. அப்படியே சரி. அப்ப இல்ல 58 சரி வராது, 58 சரி வராது, 70 நீங்க சொன்ன மாதிரி 70 வேற வேணும். 70க்கு ஆப்ஷன் இருக்கோ தெரியல, அருணோட கதைக்கிறேன். அப்படி இதுல ட்ரை பண்ணி பாப்போம். நாங்க இப்ப இதுக்குள்ள ஒரு ட்ரை பண்ணி பாப்போம். அதுக்குள்ளே சிறுக்கி 12 வரி என்ன எங்களுக்கு சுவம் நேரத்தை மிச்சம் முடிக்கலாம் இல்லையா? ஆய்வு செய்யறாங்களுக்கு பார்த்தேன். நான் கவிதை 5 பகுதியாக எழுதியிருக்கேன், 5 பத்தி. அப்ப நான் எனக்கு 58 வந்தது. அப்ப நான் அதுலயும் ஏதாவது சுருக்கலாம். நாம் இடைக்கிடையில வந்தது. அந்த நாம நான் வெட்டி போட்டு தொகுத்து எழுதிவிட்டேன். அப்ப சரியா ஜெயந்தங்கராஜ் அவர்களே நீங்க சொல்ற போல இப்ப எழுதி கொண்டு போய்க்கல வில்லங்கத்துக்கு நாங்கள் திருத்தி அதை வெட்டி கொண்டு போறது அழகா கெடுக்கும். இல்ல அந்த கவிதை நடைங்க அழகா கெடுக்கும். ஆனா அளவுக்கு மீறி கட்டுரை எழுதுறதும் அது சரிதான். அது நல்ல சிஸ்டமா இது வருது. மற்ற நீங்க திருப்பி ஒருக்கா பார்த்தா ஒரு 4 வரியை குறைக்கலாம், அல்லது ஒரு வரியில 4 தான் இருக்க ஒண்ணும் இல்ல, சொற்கள் 3 சொற்களையும் பாவிக்கலாம். 3 சொற்களும் போடலாம் தானே, அதை ஏற்ற மாதிரி அப்படிதான் போட்டுக்கிறேன். நெவிஸ் பிலிப் இப்ப ஸ்டைல மாத்திட்டு ரெண்டையில இருந்து பாருங்க. இன்னும் ஒரு சிறு நுணுக்கத்தையும் கடைபிடிக்கலாம். 58 கவிதை வரிய சுருக்க நீங்க முழுமதை எழுதி போட்டு குரல் கொடுத்து வீடியோ செய்துட்டு வரியை பதியும் போது சுருக்கி அதுல சிலது தேவையற்ற சுருக்கி கூட வரிகளை எடுக்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கேட்கலாம், கேட்காட்டி அகற்றி விட்டலாம். வாசிக்கிறார்கள் அப்படியும் செய்யலாம். சரி, நான் மற்ற மாதிரி முயற்சிக்க பாக்குறேன். வேறு ஏதாவது யாருக்காவது தவறு இருந்தா உடனே அதை மொபைல்ல போட்டோ பண்ணி போட்டு குரூப்ல உறவுகள் குரூப்ல போட்டு விடுங்க. மற்ற இன்னொன்று இப்ப தஜில தொடர்பு வரைக்கும் தொடர்பு அறிவித்தல இப்ப எல்லாரும் தான் இப்ப இதுல தொகுப்பாளர் மட்டுமில்ல அறிவிப்பாளர் மட்டுமில்ல இருக்கிற நாங்களும் சொல்லலாம் தான். அந்த தொடர்பாடல் இப்ப புதுக்கா கேட்கிற அவர் இன்னத்துல வந்து தொடர்பாருன்னு அவருக்கு தெரியாது. அப்ப அந்த இந்த சூம் ஐடியா அடிக்கடி கூறிக்கொண்டு இருக்கேதான். சரி, அது இணையத்துல இருக்குது. நீங்க இணையத்தை சொல்லிங்க போங்க, அங்க இணைய பக்கம் இருக்குதுன்னு சொல்லிவிடுங்க. புதுசுல தொடர்பு அதுக்குள்ள இருக்கா? இதுக்குள்ள போய் அதுக்கு பார்த்தா இல்ல நல்ல கேள்வி. இப்ப இல்ல, முதல் இருந்தது, இப்ப இல்ல. இதை உடனே இன்றைக்கே போட சொல்லிடலாம். அப்ப ஒரு புதியவரை இணையதள பக்கம் போயிட்டும் அதுல இருந்து லிங்க் அமர்த்தி உள்ள வாங்கன்னு கேட்கறது 2 ஒரு கல்லில 2 பூசணிக்காய். என்னன்னா ஒன்று இணையதளத்துக்கும் அவை பார்க்க விடுறோம், அங்க இருந்து அவர் இதுக்குள்ள இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த புதுசுல நான் சொல்றேன், ஏன்னா புதுசுல அந்த தொடர்புகளை இதுக்குள்ள போய் பார்க்க மற்ற முகநூல்கள்ல போட்டா லிங்க ஒருக்கா ஒரு தவறு நடந்துட்டு யாரோ ஒரு ஆட்கள் எல்லாம் வந்து கெடுதியான படங்கள் எல்லாம் போட தொடங்கிட்டு இப்ப அதுக்கு பிறகு அந்த எல்லன்னு மாத்தினது முன்னால அது பகிரங்கமா போன தேடி எடுத்து இதுகள் எல்லாத்தையும் உள்ள வந்து அசிங்கப்படுத்துற ஆட்களும் இருக்கணும் ஆக்டர்ஸ் சொல்றது. அப்ப அதுக்கான நாங்க இணையதளத்தில் நான் இப்ப இன்றைக்கு அதை செய்து வர்றேன். நாளைக்கு அநேகமா மேல் பக்க மூலையில இப்ப நேரலையில் இணையன்றது ஒரு பகுதி வரும், அதுல போய் கிளிக் பண்ணினாவே நேர ஜூமுக்கு வரக்கூடியதா சேரும். அது நல்ல சிஸ்டம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. வேணுமோ ஒரு எழுதி கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அதை திருத்தி அமைச்சிடலாம். அடுத்ததாக ரெஜிஸ்டர் பண்றதுன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்றது? போட்டோலாம் இல்ல, அது இப்ப அருணுடைய 2 வீடியோ போட்டிருக்கேன். அன்போடு அது நேரம் எடுத்து சமைக்கும் போது கேட்டுக்கொண்டு அதன்படி வாங்க உள்ளுக்கு. 2 வீடியோ உறவுகள் குழுமத்தில் இன்றைக்கு 2வது, நேற்று 1 போட்டேன், 2வது போட்டு விட்டு நான் அதுல பாத்தீங்கன்னா அது எல்லாம் சுகம், ஒன்னும் கஷ்டம் நினைக்காதீங்க. இந்த இணையத்துல நல்ல விளையாட்டு என்னண்டா, பிழைச்சு போச்சோ டக்குன்னு பவர் ஆஃப் பண்ணி போட்டு திருப்பி ஆன் பண்ணி விடுங்க, எல்லாம் பழைய நிலைக்கு வந்துடும். நீங்க பயப்படவே வேணாம், ஒன்னும் பழுதா போகாது. மொபைலும் அப்படித்தான், சரிதானே? மொபைலுக்கு நல்லா தான் வருது. என்னடானே மொபைலுக்கு பார்க்க நல்ல அழகாக இருக்கு. அந்த முன்னிது அந்த நல்ல வித்தியாசமா செய்திருக்கிறாரு. அந்த படங்கள் வந்து அந்த விளம்பரங்கள் மற்றது வாழ்த்துக்கள் போட போது மாறி 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 வரும். கொஞ்ச நாள்ல அது முழுவதுமா நிரம்பிடும். அது நல்லா இருக்கும். அது இது வந்து இப்பத்தி கடைசி இப்ப இருக்கக்கூடிய பிந்திய முறை லேட்டஸ்ட் முறையில செய்யப்பட்ட. இதுக்கு முதல்ல இந்த பெர்சனும் ஓரளவுக்கு அதுல கடைசி காலங்கள்ல அப்படி அந்த இதுல அறிவித்தல் இதுல இப்ப திருமண இது மரண அறிவித்தல் எல்லாம் வரதானே, அது கொஞ்சம் மொபைலு கஷ்டமா இருந்தது எழுத்து பாக்குறது. சரி. இப்ப என்னன்னா இப்ப சமூகத்துல எல்லா வாழ்த்தும்
இலவசம் தான். அதுல யாரும் ஒரு ஆள் வந்தாத்தான் வேடாமோன் வரையிலேன்னா வாழ்த்து சொல்லக்கூடாது. ஆனா இணையத்துல பிரசுரிக்கு இப்ப இந்த முறையில நீங்க போனோடனே கேட்கும் 5 யூரோ தர்றீங்களா 10 யூரோ தர்றீங்களா ஓமன்னு சொல்லி பே பண்ணதுக்கு பிறகு நீங்களே பதிவேற்றிக் கொள்ளலாம். பார்த்துட்டு அருண் அந்த படத்துக்கு பலூன்கள் மாலையில் எல்லாம் போட்டு வடிவா செய்திருந்தேன். சரி. அப்ப யாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை போட விரும்பினால் எது அறிவித்தல் துயர் பகிர்வு இல்ல, அது இலவசம் தான். மற்ற எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படி அது இணையத்துக்கான. ஏன்னா அருணுக்கும் அதுல சம்பளம் இருக்குது, செலவு இருக்குது. அப்ப மற்றும்படி இலவசமா செய்ய விரும்புறாங்க. சில பெற்றோரை பார்த்து தங்களோட பேரெந்த ஹஸ்பண்ட் எல்லாம் ஃப்ரீயா செய்வீங்க, அது எல்லாம் திருப்பியும் வெல்கம் வாங்கும். இணையத்துல பாமுகத்துல நேரலையில வாழ்த்து நேரத்துல ஒவ்வொரு நாளும் வாழ்த்துங்க. அதை பத்தி ஒரு பிரச்சனையும் ஒரு சிரமம் தர தேவையில்லை. இணையம் அண்டைக்குல இங்கே ஒருத்தருக்கு காசு, மற்றது இணையத்துக்கு காசு, எல்லாத்துக்கும் செலவு இருக்குது. எலக்ட்ரிசிட்டி காசு, எலக்ட்ரிசிட்டியும் போகுது, எல்லாமே இருக்குது. எங்களுக்கு முழு நேரமா வேலை செய்யும், அது இருக்குது. அடுத்தது முக்கியமா அருண் திருப்பி போடுவார், அந்த படத்தை அழகுபடுத்தி திருப்பி ஒருக்கா போடுவாரு. அதுவும் வேலை தானே. இப்ப அதை எடிட்டர் எல்லாரும் எல்லாத்தையும் சொல்றீங்க, நம்ம நிலைமையை சொல்றீங்கல்ல யாரும் இல்ல வாணி, நான் சொன்னேன் தானே, விரைவில் உங்களை போல ஒரு ரோபோ ஒன்று இது இயக்க தொடங்க. நீங்கள் வடிவா செய்து விடுங்க. இதுல இருந்தா அனாவசியமான செலவை மிச்சப்படுத்தலாம். இத ரோபோக்கு விட்டுட்டு நீங்க கடத்தலுக்கு போனீங்கன்னா வீணா உங்களோட உழைப்பெல்லாம் அது டைமோட எல்லாம் செய்யும் நினைக்கிறேன். எல்லாமே நேவி சில்பா அவர்கள் என் கவிதை ரெடி பதியுங்க போட்டா அங்க வந்து அந்த இடத்தை அந்த பாயிண்ட் நிக்காம வெளியில போனாலும் அதை கட் பண்ண நினைக்கிறேன். கட் பண்றது மட்டும் இல்ல, ஒரு கூடாத வார்த்தையில பேசிவிட்டு எதுக்கும் அது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாப்போம். அதே மாதிரி ரோபோ மாதிரி வந்து இருப்போம் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் மூடி கட்டி கொண்டு. இல்ல கதைக்கிறாங்கடா மனநிலையமா அறிய பார்த்தா இன்னும் நல்லது. ரோபோ மூடி கட்டி கொண்டு நீங்க ரோபோ மூடி கட்டி கொண்டு இருக்கும் வீணா கற்பனை பண்ணீங்க, மிக அழகான ரோபோக்களை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி வடிவா வந்துட்டு அந்த ப்ரோக்ராம பாருங்களேன், ப்ரோக்ராம்ல வர அந்த இன்னும் மாதிரி வடிவான இது ஆக்கலா இருக்கு. அப்படி செய்யணும், அப்படி வரலாம், ஒரு காலத்துல வரலாம், பாப்போம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். தொடருங்கள். வாணி புதிய நேரலையை தொடங்குவோம். சரி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மைக் விஷயத்தை சொன்னதும் செல்வி அக்காவை காணோம். சத்தம் வந்தது. வணக்கம் வணக்கம். எனக்கு என்னடா ஒரு பக்கம் இது இல்ல இதுன்றபடியா கஷ்டம் விழுந்து போயிடும். நான் இப்படி இதண்டா அதான் பிடிச்சு கொண்டு இருக்கிறேன். காதுல இருந்து விழுந்துருமா? இந்த கண்ணாடியும் போட்டுக்கொண்டு இப்படி இதுக்கு குனிஞ்ச உடனே கண்டு கீழே வந்துடும். அப்ப நான் முக்கியமா நான் வேற வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அவர் அவசரம் நான் இப்படி தூக்கி வச்சு கதைச்சு போட்டு மற்ற